இதில் ஒரு பெரிய உள்ளியை போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, துருவிய பீட்ரூட் போட்டுக்கோங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை மாவில் போட்டுக்கலாம். தோசைக்கு ஆட்டி வச்சுருந்தேன் மாவு, அதில் கலக்கிக்கிடுவோம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருங்க. இது நல்லா கலந்து விட்ருங்க. வாங்க இப்போ தோசை ஊற்றிடுவோமா. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. மூடி விட்டுருவோம். நல்ல மெத்துன்னு பீட்ரூட் தோசைங்க. வாங்க.